السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد. எல்லாம் அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 19ஆம் நாளின் தராவியை நிறைவேற்றியவர்களாக அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் அவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் குறிப்பிடும் பொழுது அல்ஹாக்கு முத்தகாசுர், செல்வங்களை பெருக்கும் ஆசை அவர்களின் உள்ளங்களில் அல்லாஹ்வினுடைய சிந்தனைகளை விட்டும் தூரமாக்கி விட்டது. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், எதுவரைக்கும் என்றால் அவர்களினுடைய கபறுகளை சந்திக்கும் வரைக்கும் அல்லாஹ்வினுடைய சிந்தனையை விட்டும் அவர்கள் பாராமுகமானவர்களாக இருப்பார்கள். கல்லா, அப்படியல்ல, சௌஃப தஅலமூன், கூடிய சீக்கிரம் அதை தெரிஞ்சுக்குவாங்க. சும்ம கல்லா, இன்னும் அப்படி இல்லை, சௌஃப தஅலமூன், அவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க. கல்லா, அவ்வாறல்ல, லவ் தஅலமூன இல்மல் யகீன், ஒருவேளை அவங்களுக்கு உண்மையான அறிவை அவர்கள் பெற்றிருந்தால், உறுதியான அறிவை அவர்கள் பெற்றிருந்தால் இப்படி அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, இருந்திருக்க மாட்டாங்க. எது உண்மைன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு சரியான அறிவில்லாததின் காரணத்தினால் அவங்க உண்மை எதுன்னு சரியான முறையில் விளங்கலை. லதர உன்னல் ஜஹீம், கண்டிப்பா அப்படி இருக்கிறவங்க நரகத்தை பார்ப்பாங்க. சும்ம லத்தர உன்னஹா ஐனல் யகீன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, உண்மை எதுன்னு அதுக்கப்புறம் அவங்க கண்ணை கொண்டு நல்ல முறையில் விளங்குவாங்க. எப்போ, நரகத்துக்கு போனதுக்கு அப்புறம். சும்ம, பிறகு லதுஸ்அலுன்ன, அவர்கள் கேள்வி கேட்கப்படுவார்கள். யௌம இதின் அனின் நஈம், அந்த நாளில் அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுத்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் அவங்க கேள்வி கேட்கப்படுவாங்க. இது அல்ஹாக்கு முத்தகாசுர் சூறால வர்ற வசனங்கள். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வசனம். அப்போ சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, அல்ஹாக்கு முத்தகாசுர், பணத்தை சேர்த்தணும் என்று இறைவனை விட்டும் தன்னுடைய சிந்தனையை மறந்தவர்கள். ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், தான் கபரை சந்திக்கும் வரைக்கும் தன் வாழ்நாள் முழுக்க பணம் 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 என்ற வாழ்ந்தவன். கல்லா சௌஃப தஅலமூன், அவன் அறிந்து கொள்ளவே மாட்டான், கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்குவான். மறுபடியும் சும்மா கல்லா சௌஃப தஅலமூன். இப்போ நம்ம சொல்லுவேன் இல்லையா, இதை யாராவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீ வா, உன்னை வச்சுக்கிறேன், உனக்கு தெரியும், வந்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் அப்படிமோ இல்லையா, அது போன்ற வார்த்தை இது. நம்ம ஆயத்தான் ஓதுறதுனால இந்த வசனத்தை நம்ம சொல்றதுக்கு சும்மா கேட்கும்போது ஒரு சாதாரண வார்த்தை மாதிரி இருக்குது. நீ வா, உனக்கு தெரியும் அப்படிங்கிற வார்த்தை எது? பணத்தின் மீது ஆசை கொண்டிருக்கிறாய், நீ வருவேல, வா, அப்போ உன்னை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம். லதர உன்னல் ஜஹீம், கண்டிப்பா நீ நரகத்தை பார்ப்ப, கட்டாயம் நீ நரகத்தை சந்திப்பாய். ஒவ்வொரு நியமத்திற்கும் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நியமத்தும்னா, நாம் அன்றாட விழித்ததிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் நம் உடல் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் என்ன பண்ணணும், அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். நாம வாழக்கூடிய ஒவ்வொரு செகண்டிற்கும் ரப்பு கேள்வி கேட்பான். உலகத்தில் வாழும் ஒவ்வொரு வினாடிக்கும் பதில் சொல்லியாக வேண்டும். இது இந்த வசனத்தினுடைய சாரம்சம். அப்போ ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்லீஸ் இருக்கிறான் இல்லையா, ஷைத்தான். அப்ப அல்லாஹ் முத எதை படைக்கிறான், தீனாரை படைக்கிறான், காசை படைக்கிறான். அல்லாஹ் படைச்சவனை என்ன தெரியுமா பண்ணா, ஃபவலஅஹு அலா ஐனைஹி, என்ன பண்ணா, ஒரு காசை எடுத்து ஷைத்தான் அவன் கண்ணு மேல வச்சான். வச்சுட்டு சொன்னானா, மன் அஹப்பக ஃபஹுவ அப்தி. அந்த காசை பார்த்து ஷைத்தான் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உன்னை யார் நேசிக்கிறார்களோ, உன் மீது யார் பிரியம் கொண்டிருக்கிறார்களோ, நீ மட்டும்தான் வாழ்க்கைன்னு யார் நினச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்க அல்லாஹ்வோட அடிமை கிடையாது,
என்னோட அடிமைன்னு ஷைத்தான் சொல்றான் அப்படின்னு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. இது ஒரு விஷயம். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா, எல்லா உம்மத்திற்கும் ஒரு சோதனைன்னு ஒன்று இருக்கும், ஒரு ஃபித்னா, ஒரு குழப்பம் அப்படின்னு இருக்கும். வ இன்ன ஃபித்னத உம்மத்தி அல் மால் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் என்னுடைய உம்மத்தின் ஃபித்னா என்ன தெரியுமா? என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் என்ன தெரியுமா? பிரச்சனை என்ன தெரியுமா? அது பணம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அஹப்பல் ஹல்க இலல்லாஹி அல் ஃபுகரா, அல்லாஹ்விடத்தில் மிகவும் பிரியமான படைப்பு ஏழைகள். அல்லாஹ்விடத்தில் மிகவும் பிரியமான படைப்பு ஏழைகள். ஏழைகளை விட அல்லாஹ்க்கு யாரை பிடிக்கும்? நபிமார்களை பிடிக்கும். அப்படிதானே? நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பிரியமானவர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள். லி அன்னஹு கான அஹப்பல் ஹல்க இலல்லாஹி அல் அம்பியா, நபிமார்கள் அல்லாஹ்விட ரொம்ப பிரியமானவங்க, நபிமார்களுக்கு அடுத்து தான் யாரா இருந்தாலும். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்கள் எல்லாத்தையும் ஏழைகளாக வச்சிருந்தான். நாம் கேட்கலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மட்டும் செல்வந்தனா இருந்தாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆட்சி பலத்தையும் கொடுத்திருந்தான், எல்லா விதமான பணத்தையும் கொடுத்திருந்தான் அப்படின்னு நாம் கேட்கலாம். அதுக்கும் இமாம் பெருமக்கள் விளக்கம் என்ன தருகிறார்கள் தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பதவியை கொடுத்திருந்தான். அதன் விளைவு என்ன தெரியுமா? கிதாபுகளில் எழுதுவார்கள், உலகத்தில் ஒரு மனிதன் ஏழையாக வாழ்ந்தான் என்றால் 3 விதமான நலவுகள் அவனுக்கு கிடைக்கும். முதலாவது, அன்னஃபில் ஜன்னத்தி குர்ஃபா, நாளைய சுவனத்தில் ஒரு வீடு இருக்கிறது, ஒரு கதவு இருக்கிறது. மின் யாக்கூத்தின் நஹ்மரா, அது மரகத நாணயங்களால் அலங்கரிக்கப்பட்ட கதவு. அந்த கதவுக்குள்ள யார் நுழைவாங்க தெரியுமா? அந்த கதவுக்குள்ள யார் நுழைவாங்க தெரியுமா? நபிமார்கள். நபிமார்கள்னா ஏழையான நபிமார்கள். இல்லா நபியின் ஃபகீரின் அவ் ஷஹீதின் ஃபகீரின், ஏழையான ஷஹீத், அல்லாஹ்வினுடைய போர் பாதையில போர் செஞ்சு ஏழ்மையான நிலைமையில மௌத்தான ஷஹீதானவங்க அவங்க ரெண்டாவது. அவ் முக்மீனின் ஃபகீர் மூணாவது. ஏழையான முக்மீன்கள் தான் அந்த கதவுக்குள்ள நுழைய முடியும். அந்த கதவு எப்படி இருக்கும் அப்படின்னா, யந்துரு இலைஹா அஹ்லுல் ஜன்னா கமா யந்துரு அஹ்லுத் துன்யா இலன் நுஜூம். எந்த அளவுக்கு இருக்கும்னா, சொர்க்கத்திலிருந்து சுவனவாதிகள்லாம் அந்த கதவை பார்ப்பாங்களாம். இந்த உலகத்திலிருந்து நம்ம மேல நட்சத்திரத்தை பார்க்கும்போது மின்னி மின்னி இருக்கும், அப்படிதானே? நட்சத்திரங்கள் நம்முடைய அப்படி மேலே பார்க்கும்போது அது முழுசா நிறைஞ்சிருக்கும். அது அப்படி அங்கே ஒரு இடம் மின்னும், இங்கே ஒரு இடம் மின்னும். சுவனத்திலிருந்து சுவனவாதிகள் இந்த கதவுகளை பார்த்தால் அந்த கதவுகள் மின்னுமா? அந்த கதவு ஏழைகளுக்கு மாத்திரம் உள்ளது. இது ஒன்று. ரெண்டாவது, சுவனத்தில் ஏழைகள் கிட்டத்தட்ட அரை நாளுக்கு முன்னாடியே நுழைஞ்சிருவாங்க. அரை நாளுக்கு முன்னாடியே ஏழ்மை மிக்கவர்கள் சொர்க்கத்துக்குள்ள போயிடுவாங்க. எந்த அளவுக்குன்னா, இங்க ஒரு நாள் அப்படின்னா கியாமத்துல கணக்கு பண்ணா பூமியினுடைய வருஷத்துக்கு 1000 ஆண்டுகள் சமம். அங்க ஒரு நாள்னா இங்க 1000 ஆண்டுகள். இங்க 1000 ஆண்டுகளுக்கு அந்த ஒரு நாள் சமம். அப்படின்னா அரை நாளுக்கு முன்னாடி ஏழைகள் உள்ள போவாங்கன்னா 500 வருடத்திற்கு முன்னால் பணக்காரர்களை விடவும் ஏழைகள் சுவனத்தில் நுழைந்து விடுவார்கள். இதை சொல்லிட்டு எழுதுறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் அவர்களுக்கு பணத்தை, பொருளாதாரத்தை கொடுத்திருந்தான். கொடுத்து அல்லாஹ் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒட்டுமொத்த நபிமார்களில் இறுதியாக சுவனத்தில் நுழையும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். காரணம், அவர்களுக்கு பணத்தை, பொருளாதாரத்தை கொடுத்ததின் விளைவாக, அதன் ஒரே காரணமாக அல்லாஹ் ஒரு நபியையே நபிமாரோட லிஸ்ட்ல கடைசியில வச்சிருக்கிறான்னா, இன்னைக்கு உலகத்துல நான் தான் எல்லாம், என்கிட்ட தான் இருக்குது, என்கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்தியா, நான் எப்படி பட்டவன் தெரியுமா, என் அதிகாரம் என்ன தெரியுமா, என் பலம் என்ன தெரியுமா, என் பதவி என்ன தெரியுமா, நான் சொன்னா எவ்வளவு நடக்கும் தெரியுமா, நான் இதை பண்ணுவேன், நான் அதை பண்ணுவேன் என்று பணக்காரர்கள் திமிரிலும் ஆணவத்திலும் அகங்காரத்திலும் தன் மமதையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் நிலைமை கியாமத்தில் இப்படித்தான் இருக்கும். இது ரெண்டாவது. மூணாவது, ஒரு ஃபகீர், ஒரு ஏழையான ஒரு மனிதர். அவர் என்ன சொல்றாரு? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இப்படி ஒரு வார்த்தையை ஒரு ஏழையான மனுஷர் சொல்றாரு.
இதே வார்த்தை யாரு சொல்றா? ஒரு செல்வந்தன், காசு பணம் கொட்டி கிடக்குது, அவரும் சொல்றாரு. இந்த ரெண்டு பேரும் சொல்றாங்க. சொன்னால் இந்த ஏழை சொன்னாரு தெரியுமா, இவர் சொன்ன அந்த வார்த்தையின் மகிமையும் மகத்துவமும் அதிகம். இவர் சொன்ன வார்த்தையின் நன்மை அல்லாஹ் எக்கச்சக்கமா கொடுப்பான். இந்த பணக்காரர் சொன்னார் தெரியுமா, அவரோட வார்த்தைக்கு நன்மை இருக்குது. ஏழையை கவனிச்சு பார்க்கும்போது இவருக்கும் அவருக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. ஏழைக்கு நன்மை அவ்வளவு. எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, وَإِنْ أَنْفَقَ الْغَنِيُّ مَعَهَا عَشَرَةَ آلَافَ دِرْهَمٍ وَكَذَلِكَ أَعْمَالَ الْبِرِّ كُلَّهُ. எந்த அளவுக்குன்னா 10,000 தங்க காசுகள், 10,000 தங்க காசு அப்படின்னா இன்னைக்கு மதிப்புக்கு பல லட்சம் கோடி, பல லட்சம் கோடிகளை ஒரு பணக்காரன் எவ்வளவு ஏழைகளுக்கு வாரி வழங்கினாலும் அந்த ஏழை சொன்ன ஒரு வார்த்தைக்கு இந்த 10 லட்சம் கோடி நிகராகாது என்றார்கள். என்றால் ஏழைகளின் மகத்துவம் சாதாரணமானது அல்ல. உன்ட பணம் இருக்குன்னா உன் பணம் உன்னோடு அவ்வளவுதான். அதை வச்சுக்கிட்டு நான் யாரு தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். என்னிடத்தில் பணம் இருக்கிறது என்ற ஆணவத்திலும் அகங்காரத்திலும் திரிபவன் ஆடுபவன் சைத்தானின் அடிமை. இடத்தில் பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, ஏழைகளை பார்த்தால் நான் இலக்காரமாகத்தான் பார்ப்பேன். அவங்கெல்லாம் என் காலுக்கு கீழே தான், என் பக்கத்தில் அவங்க நெருங்க முடியாது. இந்த பணக்காரரோட பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த ஏழைகளை பார்க்கும்போது இவனா இப்படிதான் பார்ப்பான், இப்படிதான் பார்ப்பான். விளங்கிக் கொள்ள வேண்டும். இதே வார்த்தையை ரப்பு கியாமத்தில் உன்னை பார்த்து சொல்வான். பணத்தில் ஆடுகிறாயா? ஏழைகளை இலக்காரமான பார்வையை கொண்டு பார்க்கிறாயா? நாளை கியாமத்தில் ஒட்டுமொத்த நபிமார்களுக்கு முன்னால், வலிமார்களுக்கு முன்னால், ரப்பிற்கு முன்னால் ஒட்டுமொத்த சாலிஹீன்களும் நல்லோர்களும் நல்லடியார்களும் உன்னை கேவலமாக பார்க்கும் நிலை கட்டாயம் வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை பணக்காரர்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதே தலைப்பு நாளையும் தொடரும். அல்லாஹ் விளங்கக்கூடிய நசீபை தந்தருள் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.